பொதுச்சபையில் 3/2 பங்கு அங்கீகாரம் பெற்றுவிட்டால், பாதுகாப்பு சபையிலும் நீங்கள் வீட்டோ இல்லாமல் பெரும்பான்மை வாக்குகள் வாங்கிவிட்டால் நீங்கள் உறுப்பு நாடாக மாறிவிடலாம். இவ்வளவுதான். அந்த இடத்துக்கு அவங்களால வர முடியாது. ஏன்னா அமெரிக்கா வீட்டோ பண்ணிடும். அதனால் அப்சர்வர் ஸ்டேட்டஸ் தான். அவர்களால் வாக்களிக்க முடியாது. ஆனால் எல்லாத்துலேயும் அவர்கள் பார்வையாளர்களாக கலந்து கொள்ளலாம். சரிதானா? இப்போ கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த பாதுகாப்பு சபை கூட்டத்தில் இஸ்ரேலி தூதரும் பேசினார், துணை தூதர் நினைக்கிறேன். பாலஸ்தீனியன் சார்பாக அங்கிருந்த அந்த பெர்மனண்ட் அப்சர்வர் அவரும் பேசினார். இவர் பயங்கரவாதத்தை எதிர்த்து பேசினார். இது பயங்கரவாதம் போகணும் அப்படின்ற அந்த ஹமாஸை பற்றி இவர்கள் சொல்லுகிறார்கள். அவர் அங்கே இருக்கக்கூடிய மிக ஒரு சீரியஸ் ஹியூமனிடேரியன் சிச்சுவேஷன். இப்போ இவங்க இந்த மேலை நாடுகள் என்ன சொல்லியிருக்காங்க, புதிய டெப்த்ஸ், அங்கே இருக்கக்கூடிய பரிதாபகரமான நிலை புதிய பள்ளங்களை தொட்டிருக்கிறது. அவ்வளவு கீழே போயிருக்கு. அவங்க பயன்படுத்தின வார்த்தை நியூ டெப்த்ஸ் அப்படின்றது. ஸோ அங்கே ரொம்ப 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 மோசமான ஒரு நிலைமை. இஸ்ரேல் உருவாக வேண்டும், பாலஸ்தீனத்தை பிரிக்க வேண்டும், பிரிவினை செய்ய வேண்டும் என்று ஐக்கிய நாடுகள் சபை தீர்மானம் நிறைவேற்றிய பிறகு ஒரு முதல் போர் நடந்துச்சு. அந்த போரில் பல பாலஸ்தீனியர்கள் வெளியேற்றப்பட்டார்கள். அதற்கப்புறம் 67 இன்னொரு போர் நடந்துச்சு. அந்த போருக்கு பிறகு நடந்த பேரழிவை நக்பான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பேர் என்னென்னா பிரளயம் அல்லது பேரழிவுன்னு அர்த்தம். அதனால் வெளியில் 59 லட்சம் பாலஸ்தீனியர்கள் அவர்களுடைய நாட்டிலிருந்து புலம்பெயர்ந்து இருக்கிறார்கள். அவர்கள் திரும்பி போவதற்கு வழி இல்லை.